நேராக டாபிக் போயிடலாம். இப்போ மல்டிபேக்கர் ஷேர் என்றால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ உதாரணமாக ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 1 கோடி ரூபா மாறி இருக்குது. அந்த மாதிரி ஷேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டானை சொல்லலாம், அதே சமயத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஷேர்கள் வளர்ந்துருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமா இந்த வீடியோ 1 மணி நேரம் ஓடிடும். அதனால் இப்போ நம்ம ஒரு ஷேர்னுடைய ஃபண்டமெண்டலை பார்த்து இதில் எது மல்டிபேக்கராக ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்வோம். அது சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா ஒரு மல்டிபேக்கர் ஷேர் என்பது 10 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா 20 மடங்குலேருந்து ஒரு 100 மடங்குனாச்சும் மாறணும். 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 மடங்குலேருந்து ஒரு 1000 மடங்குனாச்சும் மாறணும். அந்த அளவுக்கு அது வளரணும். அந்த மாதிரி வளர்றத நம்ம மல்டிபேக்கர் ஷேர் என்று கூறுவோம். அது மல்டிபேக்கர் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பது என்று யாருக்குமே தெரியாது. நாம் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அதை ஹோல்டிங்கில் வச்சுருக்கும் போது அதனுடைய ஸ்பீடை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூவும் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும், அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். அந்த ரிசல்ட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். அதன் மூலம் நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அந்த தொடர்ந்து அந்த ஷேரை வச்சுட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த ஷேர்களிலே நம்ம பெருமளவு முதலீடு செய்து வைத்திருந்தால் நம்ம 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வளரும். அது ஒரு மல்டிபேக்கர் ஷேராக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் உங்களுக்கு வேணாம். இப்போ ஒரு 4 ஷேரை நம்ம எடுத்துக்குவோம். அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். அந்த 4 ஷேரில் எது உங்களுக்கு மல்டிபேக்கராக மாறும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் இந்த 4 ஷேரையும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல். ஏன்னா இது புதுசாக வந்திருக்கு, அதனால் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம கவனமாக ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு வருவோம். இதனுடைய Q1 ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் ஜூன் 2024 706 கோடி கொடுத்துருக்குது. ஜூன் 2025 816 கோடி கொடுத்துருக்குது, ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 1061 கோடி, ஜூன் 2025 816 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 87 கோடி கொடுத்துருக்கு. ஜூன் 2025 134 கோடி கொடுத்துருக்குது, ஏறி உள்ளது. ஓகே, குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 நெட் ப்ராஃபிட் 258 கோடி, ஜூன் 2025 134 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடும். இபிஎஸ் பொறுத்தவரை குவார்டர் ஆன் குவார்டர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மார்ச் 2025 1.23, ஜூன் 2025 0.64 இறங்கி உள்ளது. இது ஒரு நல்ல ரிசல்ட்னே சொல்லலாம். ஒரு 86% நான் மார்க் கொடுப்பேன். இதில் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இனிமேல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்னுடைய Q1 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 2208 கோடி, ஜூன் 2025 2615 கோடி, ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 2508 கோடி, ஜூன் 2025 2615 கோடி, ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை இது ஜூன் 2024 483 கோடி கொடுத்துருக்குது, ஜூன் 2025 583 கோடி கொடுத்துருக்குது, ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 587 கோடி, ஜூன் 2025 583 கோடி, சிறிது குறைந்துள்ளது. பரவாயில்ல. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 0.60, ஜூன் 2025 0.70, ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 இபிஎஸ் 0.70, ஜூன் 2025 0.70, சமமாக உள்ளது. ஓகே, இதை பொறுத்தவரை அந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. 95% நான் மார்க் கொடுப்பேன். இது டிவிடெண்ட் இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதனால் அடுத்த 3வது நான் பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜி. Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா ஜூன் 2024
1269 கோடி. ஜூன் 2025 1244 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. குவார்டர் குவார்டர் மார்ச் 2025 1286 கோடி. ஜூன் 2025 1244 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 162 கோடி. ஜூன் 2025 165 கோடி, ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 185 கோடி. ஜூன் 2025 165 கோடி, குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் இபிஎஸ் வந்து ஜூன் 2024 3.99, ஜூன் 2025 4.19, ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 4.66, ஜூன் 2025 4.19, சிறிது குறைந்துள்ளது. இது வந்து டிவிடெண்ட்டு இந்த தடவை கொடுக்கல, ஆனால் ஒவ்வொரு டைமும் வருஷம் ஒரு டைம் கொடுக்குறாங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.66. அதனால் இது ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நாளாக பார்க்கக்கூடிய சார் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைனான்ஸு Q1 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இது வந்து ஒரு ரிலையன்ஸ் குரூப்பு. இது நிஃப்டி 50 இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 418 கோடி, ஜூன் 2025 612 கோடி, ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 493 கோடி, ஜூன் 2025 612 கோடி, ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 251 கோடி, ஜூன் 2025 293 கோடி, ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 270 கோடி, ஜூன் 2025 293 கோடி, ஏறி உள்ளது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் குவார்டர் குவார்டர் ஏறி உள்ளது. நெட் ப்ராஃபிட்டில் வந்து இயர் ஆன் இயர் குவார்டர் குவார்டர் ஏறி உள்ளது. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் ஜூன் 2024 0.49, ஜூன் 2025 0.47, சிறிது குறைந்துள்ளது. குவார்டர் குவார்டர் மார்ச் 2025 0.50, ஜூன் 2025 0.47, சிறிது குறைந்துள்ளது. ஜியோ ஃபைனான்ஸ் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 90% நான் மார்க் போடுவேன். டிவிடெண்ட் எதுவும் இந்த குவார்ட்டரில் கொடுக்கப்படவில்லை, ஆனால் வருடம் ஒரு முறை அவங்க கொடுக்குறாங்க. இந்த 4 ஷேரை பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல், பஜாஜ் ஹவுசிங் லிமிடெட், டாடா டெக்னாலஜி, ஜியோ ஃபைனான்ஸ், இந்த 4 ஷேரினுடைய குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐடிசி ஹோட்டலை பொறுத்தவரை குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 134 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து 583 கோடி கொடுத்துருக்கு. டாடா டெக்னாலஜியை பொறுத்தவரை 165 கோடி கொடுத்துருக்கு. ஜியோ ஃபைனான்ஸை பொறுத்தவரை 293 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது இயர்லியாக பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து 621 கோடி கொடுத்துருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து 2163 கோடி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டாடா டெக்னாலஜியை பொறுத்தவரை 673 கோடி நெட் ப்ராஃபிட்டாக இயர்லி கொடுத்துருக்கு. ஜியோ ஃபைனான்ஸை பொறுத்தவரை 1220 கோடி கொடுத்துருக்கு. அதனால் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது குவார்ட்டர் ஏறிட்டே வரணும். இந்த அம்சங்கள் எல்லாமே நல்லா பொருந்து வருகிறது. அதனால் நீங்கள் வந்து இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் இந்த 4 ஷேர்களை எது வந்து ஒரு மல்டிபையராக மாறும் நாம் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 4 ஷேர்களில் 1 அல்லது 2 ஷேர் கண்டிப்பாக மல்டிபையராக மாறும். அந்த மற்ற 2 ஷேர் பார்த்திங்கன்னா 24% ஒரு கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இந்த 4 கம்பெனியை பொறுத்தவரை எதுவுமே சோட போகாது, எதுவுமே லாபத்தை கொடுக்காம போகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.